நமது பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை மொத்தம் 31,102 வசனங்கள் நமது தமிழ் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் 23,145 வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் 7,957 வசனங்களும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பலருக்கும் பல வசனங்கள் பிடித்ததாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களாக இருக்கும். பைபிளில் உள்ள அனைத்து வசனங்களும் முக்கியமானதுதான். ஏனென்றால் இவை அனைத்துமே நமது ஆண்டவரின் ஏவுதலினால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லாமே சத்தியமான ஜீவ வாக்கியங்கள் தான். ஆனாலும் கூட இந்த வீடியோவில் ஒரு புஸ்தகத்திலும் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வசனத்தை மட்டும் எடுத்து 66 புஸ்தகங்களாகிய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை 66 முக்கியமான ஜீவ வாக்கியங்களாகிய வசனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை சில புஸ்தகங்களில் உங்களுக்கு பிடித்தமான வசனம் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு சென்று அனைவரும் பல வசனங்களை படிக்க நமக்கு விசுவாசமும் அந்த வசன வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் போது அது நம் வாழ்க்கையில் நடக்கும். அப்படியே நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலில் ஆதியாகமம் புஸ்தகம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் என்று கூறியிருப்பதை ஆதியாகமம் 12:2 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக யாத்திராகமம். உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றார் என்று யாத்திராகமம் 33:12 வசனத்தில் பார்க்கின்றோம். மூன்றாவதாக லேவியராகமம். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பதை லேவியராகமம் 26:9 வசனத்தில் பார்க்கின்றோம். நான்காவதாக என்னாகமம். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று என்னாகமம் 23:21 வசனம் சொல்கின்றது. ஐந்தாவதாக உபாகமம். உங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாக தேவன் கட்டளையிடுவார் என்று உபாகமம் 28:11 வசனம் சொல்கின்றது. ஆறாவதாக யோசுவா புஸ்தகம். தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 வசனம் சொல்கின்றது. ஏழாவதாக நியாயாதிபதிகள். உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ என்று நியாயாதிபதிகள் 6:14 வசனம் நமக்கு சொல்கின்றது. எட்டாவதாக ரூத் சரித்திரம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று ரூத் 3:11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்பதாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று 1 சாமுவேல் 38 வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. பத்தாவதாக 2 சாமுவேல் புஸ்தகம். என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி இருப்பதை 2 சாமுவேல் 7:15 வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. 11ஆவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று 1 ராஜாக்கள் 3:13 வசனத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். 12ஆவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று 2 ராஜாக்கள் 20:5 வசனத்தில் பார்க்கின்றோம். 13ஆவதாக 1 நாளாகமம் புஸ்தகம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் என்று 1 நாளாகமம் 17:10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 14ஆவதாக 2 நாளாகமம் புஸ்தகம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று 2 நாளாகமம் 20:17 நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றது. 15ஆவதாக எஸ்ரா புஸ்தகம். தேவனுடைய கரம் அவரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கின்றது என்று எஸ்ரா 8:22 சொல்கின்றது. 16ஆவதாக நெகேமியா புஸ்தகம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கின்றது என்று நெகேமியா 8:10 வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. 17ஆவதாக எஸ்தர் சரித்திரம். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று எஸ்தர் 5:6 வசனம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றது. 18ஆவதாக யோபுவின் புஸ்தகம். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உங்களுக்கு நிலைவரப்படும், உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று யோபு 22:26 வசனம் நமக்கு சொல்கின்றது. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார் என்றும் பார்க்கின்றோம். 19ஆவதாக சங்கீதம். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக இருக்கின்றபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார். தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றபடியினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று சங்கீதம் 91:14 வசனத்தில் தேவன் நமக்கு சொல்லி இருக்கின்றார். 20ஆவதாக நீதிமொழிகள்.
அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8:17 வசனம் சொல்கின்றது. 21வது பிரசங்கி புஸ்தகம், முப்பொறினுள் சீக்கிரமாக அராது என்று பிரசங்கி 4:12 வசனம் சொல்கின்றது. 22வது உன்னத பாட்டு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று உன்னத பாட்டு 4:7 வசனம் நமக்கு சொல்கின்றது. 23வது ஏசாயா புஸ்தகம், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று ஏசாயா 54:17 வசனம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றது. 24வது எரேமியா புஸ்தகம், நம்மை காக்கும்படி தேவன் நம்மோட இருக்கின்றார் என்று எரேமியா 1:8 வசனம் நமக்கு வாக்கு பண்ணுகின்றது. 25வது புலம்பல் புஸ்தகம், ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் என்று புலம்பல் 3:31 நமக்கு எடுத்துரைக்கின்றது. 26வது எசேக்கியேல் புஸ்தகம், உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்று எசேக்கியேல் 36:11 வசனம் நமக்கு வாக்கு செய்திருக்கின்றது. 27வது தானியேல் புஸ்தகம், நீ மிகவும் பிரியமானவன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தானியேல் 9:23 வசனம் நமக்கு வாக்கு செய்திருக்கின்றது. 28வது ஓசியா புஸ்தகம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று ஓசியா 14:4 வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கின்றார். 29வது யோவேல் புஸ்தகம், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அவர்களுக்கு அளிப்பேன் என்று யோவேல் 2:25 வசனம் நமக்கு சொல்லியிருக்கின்றது. 30வது ஆமோஸ் புஸ்தகம், விழுந்து போன கூடாரத்தை சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன் என்று ஆமோஸ் 9:12 வசனத்தில் தேவன் வாக்கு செய்திருக்கின்றார். 31வது ஒபதியா புஸ்தகம், ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும் என்று ஒபதியா 21 வசனத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. 32வது யோனா புஸ்தகம், நாம் துதியின் சத்தத்தோடைய தேவனுக்கு பலியிட்டு நாம் பண்ணிய பொருத்தனைகளை செலுத்த வேண்டும், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா 2:9 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 33வது மீகா புஸ்தகம், தடைகளை நீக்கி போடுகின்றவர் நமக்கு முன்பாக நடந்து போகின்றார் என்று மீகா 2:13 வசனம் சொல்கின்றது. 34வது நாகூம் புஸ்தகம், துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை என்று நாகூம் 1:15 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 35வது ஆபகூக் புஸ்தகம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்றது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்க வேண்டும், அது நிச்சயமாக வரும், தாமதிப்பதில்லை என்று ஆபகூக் 2:3 வசனம் நமக்கு நம்பிக்கையை அளிப்பதாக இருக்கின்றது. 36வது செப்பனியா புஸ்தகம், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பதை செப்பனியா 3:20 புஸ்தகம் சொல்கின்றது. 37வது ஆகாய் புஸ்தகம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்வதை ஆகாய் 2:19 வசனத்தில் பார்க்க முடியும். 38வது சகரியா புஸ்தகம், நம்மை தொடுகின்றவன் தேவனுடைய கண்மணியை தொடுகின்றான் என்று சகரியா 2:8 புஸ்தகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 39வது மல்கியா புஸ்தகம், தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கின்ற நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று வாக்கு பண்ணியிருப்பதை மல்கியா 4:2 வசனத்தில் பார்க்க முடியும். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக செல்லலாம். 40வது மத்தேயு புஸ்தகம், என் சபையை கட்டுவேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருப்பதை மத்தேயு 16:18 வசனத்தில் பார்க்கின்றோம். 41வது மார்க்கு புஸ்தகம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்லியிருப்பதை மார்க் 9:23 வசனத்தில் பார்க்கின்றோம். 42வது லூக்கா புஸ்தகம், சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் என்று லூக்கா 10:19 வசனம் சொல்கின்றது. 43வது யோவான் புஸ்தகம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று யோவான் 11:40 வசனத்தில் பார்க்கின்றோம். 44வது அப்போஸ்தலரின் நடபடிகள், உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மீது கை போடுவதில்லை என்று அப்போஸ்தலர் 18:10 வசனம் சொல்கின்றது. 45வது ரோமர் புஸ்தகம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 வசனம் நம்மை பார்த்து சொல்கின்றது. 46வது 1 கொரிந்தியர் புஸ்தகம்,
கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தில் பார்க்கின்றோம். 47ஆவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 வசனம் எடுத்துரைக்கின்றது. 48ஆவதாக கலாத்தியர் புஸ்தகம், இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 வசனம் எடுத்துரைக்கின்றது. 49ஆவதாக எபேசியர் நிருபம், உன்னதங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று எபேசியர் 1:3 வசனம் எடுத்துரைக்கின்றது. 50ஆவதாக பிலிப்பியர் நிருபம், தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை காத்து கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:7 வசனத்தில் பார்க்கின்றோம். 51ஆவதாக கொலோசையர் நிருபம், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கொலோசியர் 2:10 வசனம் நமக்கு வாக்கு செய்திருக்கின்றது. 52ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் நிருபம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதை 1 தெசலோனிக்கேயர் 5:21 வசனத்தில் பார்க்கின்றோம். 53ஆவதாக 2 தெசலோனிக்கேயர் நிருபம், தேவன் நமக்கு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தருவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:16 வசனம் சொல்கின்றது. 54ஆவதாக 1 தீமோத்தேயு நிருபம், சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக தேவன் கொடுக்கின்றார் என்று 1 தீமோத்தேயு 6:17 வசனம் சொல்கின்றது. 55ஆவதாக 2 தீமோத்தேயு நிருபம், நீதியின் கிரீடத்தை நமக்கு தந்தருளுவார் என்று 2 தீமோத்தேயு 4:8 வாக்கு செய்திருக்கின்றது. 56ஆவதாக தீத்து நிருபம், ஆனந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று தீத்து 2:13 வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். 57ஆவதாக பிலமோன் நிருபம், அடிமையானவனுக்கு மேலானவனாக இருக்கின்றோம் என்று பிலமோன் 15 வசனத்தில் பார்க்கின்றோம். 58ஆவதாக எபிரேயர் நிருபம், இளைப்பாறும் காலம் இனி வருகின்றதாக இருக்கின்றது என்று எபிரேயர் 4:9 வசனம் சொல்கின்றது. 59ஆவதாக யாக்கோபு நிருபம், தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிக கிருபையை அளிக்கின்றார் என்று யாக்கோபு 4:6 வசனம் சொல்கின்றது. 60ஆவதாக 1 பேதுரு நிருபம், பிரதான மெய்ப்பரிடம் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று 1 பேதுரு 5:4 வசனம் வாக்கு செய்கின்றது. 61ஆவதாக 2 பேதுரு நிருபம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளருங்கள் என்று 2 பேதுரு 3:18 சொல்கின்றது. 62ஆவதாக 1 யோவான் நிருபம், உலகத்தில் இருக்கின்றவனிலும் உங்களில் இருக்கின்றவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 வசனம் நம்மை திடப்படுத்துகின்றது. 63ஆவதாக 2 யோவான் நிருபம், பூரண பலனை பெறும்படிக்கு காத்திருங்கள் என்று 2 யோவான் 9 வசனம் சொல்கின்றது. 64ஆவதாக 3 யோவான் நிருபம், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று 3 யோவான் 2 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 65ஆவதாக யூதாவின் நிருபம், வலுவாதபடிக்கு உங்களை காக்க வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யூதா 24 வசனம் நமக்கு ஆறுதல் சொல்கின்றது. 66ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம், ஜெயம் கொள்ளுகின்றவன் என் குமாரனாக இருப்பான் என்று வெளிப்படுத்தல் 2:17 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த 66 புஸ்தகங்களிலும் நமக்கு பல வாக்கு தத்தங்கள் வாக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எபிரேயர் 10:30 வசனத்தின்படி வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை சுற்றியுள்ள கண்கள் அனைத்தும் பார்க்கும். இந்த 66 புஸ்தகங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான இந்த 66 ஜீவ வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு பிடித்த புஸ்தகத்தில் பிடித்த வசனத்தை நான் தவறவிட்டிருந்தேன் என்றால், அல்லது உங்களுக்கு தேவன் ஏதாவது வாக்கு தத்தத்தை வாக்கு பண்ணியிருந்தால் அந்த வசனத்தை நிச்சயமாக கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அனைவரும் அந்த வசனத்தை படிக்கட்டும். வசனத்தை படிக்க படிக்க அது நமது மனதில் பதிந்து நமது விசுவாசத்தை அது அதிகரித்து பொறுமையோடு தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பதை ஆபிரகாமை போல நாமும் பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.